அம்மனை நம்பியவன் இறுதியில் பெற்ற அதிசயம். நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருக்கும் கடைசி சொத்து. அது இல்லையெனில் வாழ்க்கை இருளாகிவிடும். ஆனா ஒரு மனிதன் எல்லாத்தையும் இழந்த பிறகும் ஒரு விஷயத்தை மட்டும் விடவில்லை: அம்மன் மீது நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு கிடைத்த பலன் ஒரு அதிசயம். இந்த கதை உங்க மனசை நிச்சயம் தொட்டுவிடும். முருகன். சின்ன வேலை, சின்ன சம்பளம். ஆனா மனசு நல்லது. அவனுக்கு உலகமே அவன் அம்மா. ஒரு நாள் அவங்களுக்கு திடீரென உடம்பு சரியில்லாம போச்சு. டாக்டர் சொன்னார், ஆபரேஷன் அவசியம், பணம் அதிகம். அந்த வார்த்தை முருகனை உடைத்துவிட்டது. அவன் உதவி கேட்டான். நண்பர்கள், இப்போ முடியாது. உறவினர்கள், நாங்க பிஸி. அவனிடம் இருந்த சேமிப்பு போதவில்லை. அம்மா படுக்கையில். அவங்க நிலை மோசமா. ஒரு இரவு அவன் அழுதான். நான் என்ன பண்ணுறது? அடுத்த நாள் அவன் அருகிலிருந்த அம்மன் கோவிலுக்கு போனான். மழை பெய்யுது. கோவில் அமைதி. அவன் மனம் உருகி சொன்னான், அம்மா, உன்னைதான் நம்புறேன். என் அம்மாவை காப்பாத்து. அவன் ஒரு விரதம் எடுத்தான். 48 நாள் தீபம் ஏற்றுவேன். நாள் 1, நாள் 10. எதுவும் நடக்கவில்லை. மாறாக கஷ்டம் கூட அதிகமானது. ஒரு நாள், இது பயனில்லையா? இன்னும் சந்தேகம். ஆனா உள்ளத்தில் ஒரு குரல், நம்பிக்கை விடாதே. அவன் தொடர்ந்தான். மழை, வெயில், பசி, எதுவும் அவனை நிறுத்தவில்லை. நாள் 47. அவன் மிகவும் சோர்ந்தான். டாக்டர், டைம் குறைஞ்சிருக்கு. அந்த இரவு அவன் கோவிலில் விழுந்து அழுதான். அம்மா, இதுதான் கடைசி. நான் உன்னை நம்பினேன். அவன் அங்கேயே தூங்கினான். கனவில் அம்மன் வந்து சொன்னார், பயப்படாதே மகனே. நாளைக்கு உன் கஷ்டம் முடியும். காலை அவன் வீட்டுக்கு வந்தான். ஒரு அதிசயம். ஒரு பழைய நண்பர் வந்திருந்தார். உன் நிலை தெரிஞ்சு நான் உதவி செய்ய வந்தேன். முழு பணமும் தயார். அம்மா ஆபரேஷன் வெற்றியாக முடிந்தது. முருகன் கேட்டான், எப்படி இப்படி நடந்தது? நண்பர் சொன்னார், நேத்து இரவு ஒரு பெண் என் கனவில் வந்து உன்னிடம் அனுப்பினாங்க. முருகன் கண்ணீர் விட்டான். அது அம்மன்தான். நம்பிக்கை சோதிக்கப்படும். ஆனா உடையாது. நீங்க உண்மையா நம்பினா அம்மன் உங்களை கைவிட மாட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஆன்மீக கதைகள் கேளுங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.